எல்லோருமே கூட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்டியன் என்ற வார்த்தையை கவனிங்க. அந்த கிறிஸ்டியன் என்கிற வார்த்தையிலே முதல் 6 எழுத்துக்கள் தெரியுமா என்னன்னு? கிரைஸ்ட். அதற்கு பிறகுள்ள 3 எழுத்துக்கள் தெரியப்படுத்துகிறது என்னவென்றால், நான் கிறிஸ்தவன். கிறிஸ்டியன்ல முதலாவது காணப்படுவது கிரைஸ்ட். கிறிஸ்தவனுக்குள்ளே முதலாவது காணப்பட வேண்டியது கிறிஸ்து. அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிற நம்மிலே முதலாவது கிறிஸ்து காணப்படுகிறாரா? நம்முடைய வார்த்தைகளாக இருந்தாலும், நம்முடைய செய்கைகளாக இருந்தாலும், நம்முடைய பணிகளாக இருந்தாலும், பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், பணிகளாக இருந்தாலும், பிரயாணங்களாக இருந்தாலும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறாரா? கிறிஸ்து காணப்படாமல் கிறிஸ்டியன் என்று ஏன் சொல்லுகிறாய்? மெஜிஷியன் இருக்கிறாரு, அதாவது மேஜிக் எல்லாம் செய்வார்ல, அவரை மெஜிஷியன் அப்படின்னு சொல்றோம். இந்த மெஜிஷியனை கவனிச்சா அவருக்குள்ள மேஜிக்குகளை பார்க்க முடியும். மியூசிஷியனை கவனிங்க. மியூசிஷியன் என்றால் வாத்திய கருவிகளை சேர்க்கிறவன். அந்த மியூசிஷியனை பாருங்க, அவனுக்குள்ளே மியூசிக் தெரிந்திருக்கிற ஒரு கலைஞனை பார்க்க முடியும். மெஜிஷியனுக்குள்ள மேஜிக் செய்கின்ற ஒரு நபரை காண முடியும். பிசிஷியன் என்றால் வைத்தியர். அந்த வைத்தியருக்குள்ள யாரை பார்க்க முடியும்? ஒரு பிசிஷியன், அதாவது மருத்துவ குணமுள்ளவரை. அப்போ கிறிஸ்டியன்ல யார் காணப்பட வேண்டும்? கிறிஸ்து காணப்பட வேண்டும். மியூசிஷியனுக்குள்ள வாத்திய கருவிகளை இசைக்கிற ஒரு கலைஞன் இல்லாவிட்டால் அவன் மியூசிஷியன் அல்ல. பிசிஷியன்ல மருத்துவ குணமுள்ள ஒருவர் இல்லைன்னா மருத்துவர் அல்ல. மெஜிஷியனுக்குள்ள மேஜிக் செய்யக்கூடிய ஒரு நபர் இல்லாவிட்டால் அவன் மெஜிஷியன் இல்ல. கிறிஸ்துவனிலே கிறிஸ்து காணப்படாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. அது வாஸ்தவம் என்றால் என்னுடைய கேள்வி, என்றாவது எப்போதாவது நமக்குள்ளே யாராவது கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்களா? எப்பொழுதாவது யாராவது நம்மை பார்க்கிற போது, நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்க்கிற போது, நடத்தையை பார்க்கிற போது, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற போது உன்னில் கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்களா? உன்னில் கிறிஸ்துவின் அன்பை கவனித்திருக்கிறார்களா? உனக்குள் கிறிஸ்துவின் மன்னிக்கிற குணத்தை பார்த்திருக்கிறார்களா? உன்னில் கிறிஸ்துவின் தயையை பார்த்திருக்கிறார்களா? உனக்குள் கிறிஸ்துவனுடைய நீடிய சாந்தத்தை பார்த்திருக்கிறார்களா? உனக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள நற்குணத்தை பார்த்திருக்கிறார்களா? என்னுடைய கேள்வி, கிறிஸ்டியன் என்று அழைக்கப்படுகிற நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழாவிட்டால் எதற்காக நாம் கிறிஸ்டியன்ஸ் என்ற வார்த்தைக்கு நம் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம்? எவ்விதத்திலே நாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம்? ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது ஒரு நபரின் நடத்தை சரியாக இல்லையோ, சொசைட்டியில் அவருக்கு மரியாதை இருந்தாலும், கௌரவம் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வருங்க மரியாதை? பிள்ளைங்க எப்படி கொடுப்பாங்க மரியாதைய? இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. சொசைட்டில யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி கண்டுக்காதவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி அவரை கண்டுக்குவாங்களா? எல்லாரும் சீ சீ அப்படிங்கும்போது மனைவி வாசப்படியில் வந்து நின்று மோர் கிளாஸோட வந்து வாங்க 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 அப்படின்னு வரவேற்று உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போவாங்களா? ஏங்க, மோர் குடிக்கிறீங்களா, இல்லனா லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களா, இல்லனா டீ வைக்கட்டுமா அல்லது காஃபி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்களாங்க? ஏதோ கட்டிக்கிட்டதுனால, கணவனா இருக்கிறதுனால உன்னோட மனைவி அட்லீஸ்ட் இன்னொரு மனிதனா பார்க்கறாங்க. ஆனா உண்மையில உன்னுடைய வாழ்க்கையின் விதம், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய முரட்டுத்தனம், உன்னுடைய மூர்க்க குணம் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே உனக்கு நிம்மதி இல்லாதபடி செய்துவிடும், மரியாதை இழக்க செய்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படி எத்தனை காலத்துக்கு வாழ போற? உன்னுடைய பிள்ளைகளே உனக்கு மரியாதை கொடுக்காத வாழ்க்கை, உன் பந்துக்களுக்கு மத்தியிலே கௌரவம் இல்லாத, ஒரு அடையாளம் இல்லாத வாழ்க்கை, உத்தியோகம் செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல அட்லீஸ்ட் உன்னை பார்த்து ஒரு 4 பேர் கூட பேசாத ஒரு வாழ்க்கை, எத்தனை காலம் இப்படியே வாழ போற? இன்று ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் ஆண்டவர் உன்னோடுதான் பேசுகிறார். ஏன் உன்னோடு பேசுகிறார் என்றால், நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தாழ்மையான நிலையில இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என் ஆண்டவர் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டேதான் இருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று, ஒரு பொன்னான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று, எவ்வளவு பாழாகி இருந்தாலும், பிரயோஜனமற்றவனாக நீ இருந்து கொண்டிருந்தாலும், உன்னை பிரயோஜனம் உள்ளவனாக, கனி கொடுக்கிறவனாக மாற்ற வேண்டும் என்று என் தேவன் ஆசைப்படுகிறார் என்பதால் தான் இந்த வேளையிலும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும், பாழாகி போயிருந்தாலும், நான் உன்னை மாற்ற முடியும், மாற்றுவேன். உன் பாவத்தை உணர்ந்து நீ வாழ்க்கை சரி செய்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அதற்காக ஜெபிக்கலாமா? எல்லோரும் தலைகளை தாழ்த்தி
பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறீர். இன்று எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதால் தான் எங்கள் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று, எங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகும்படி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இருதயங்களிலே மாற்றத்தை விரும்புகிறார்கள், ரட்சிப்பை வேண்டுகிறார்கள், நீர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். வாங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் வாங்க ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையையும் மாற்றுங்கப்பா. இப்பொழுது வரைக்கும் நாங்களும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் பாவங்களையும் மன்னிங்கப்பா. எங்கள் வீடு அமைதி சமாதானத்திற்கு இடமாக இருக்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.